அடிக்கிற வெயில்ல வண்டியை தள்ளிட்டு போய் பல்ப் வாங்கினது தான் மிச்சம். என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு காலைல 11 மணி அண்ணன் எந்திரிச்சு வரட்டுன்னு பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு எனர்ஜி ட்ரிங்கை ரெடி பண்ணி கலக்கலையும் குழுக்களையும் போட்டு குடிச்சிட்டு தேவையில்லாத பொருட்களை தேவைப்படும் நேரத்தில் வாங்கணும்னு கடைக்கு கிளம்பிட்டேன். அங்க போயிட்டு தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம பிள்ளைங்க ரெண்டுத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்படியே என் வயிற்றுக்கும் சாப்பாடு போட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் இருந்தேன். கரெக்டா நம்ம குட்டி குஞ்சா வந்தான். என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலடா அப்படின்னா, சரிவா என்ன பிரச்சனை நான் அண்ணன் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனேன். நானும் போயிட்டு பார்த்தேன், பெட்ரோல் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. சரி வண்டியை நம்ம அண்ணன் கடைக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை வெயில 2 பேரும் மூச்சை போட்டு தள்ளிட்டு போனோம். அங்க போனப்பறம் அந்த அண்ணன் எங்க 2 பேர் மண்டையிலையும் மூளை இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டாரு. இந்த பவர் ஆஃப் பட்டனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நானும் கவனிக்கல, அவனும் கவனிக்கல. இவ்வளவு செக் பண்ணியடா, கடைசியில மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துட்டியடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ரூம் கொண்டு குளிச்சுட்டு சொக்காவை மாத்திட்டு பீட்ரூட் ஜூஸை குடிச்சிட்டு இருந்தேன். நேத்து வந்து ஒய்ஃபையை பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவங்க போய் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒய்ஃபையே சுத்தமா எடுக்கல. நான் உடனே ஏர்டெல் காரண்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன். அதனால அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆளா அனுப்பி வச்சிருந்தான். அவரு வந்து செக் பண்ணிட்டு உங்க கனெக்ஷனை வேற வீட்டுக்கு கொடுத்துறாங்க ஜி அப்படின்ட்டாரு. உடனே நான் சொன்னேன் எங்க கனெக்ஷனை எங்களுக்கே கொடுங்க ஜி அப்படின்னு நான் சொன்னேன். அவரு இப்ப பண்ண முடியாது ஜி, நாளைக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. சரி ஒரு நாள் தானே நீங்களே எங்க கனெக்ஷனை வச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இவ்வளவு நாள் அண்ணன் ட்ரைனிங்கிற பேர்ல வெட்டியா இருந்தேன். இன்னையில இருந்து வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. அதை நினைச்சாலும் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. டைம் ஆனோன்னா அப்படியே கிளம்பி ரூம் வந்துட்டேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு டே இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம். அப்படியே அண்ணன் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டி விட்டு போங்க.